பொய்யான வழக்கு. காலெல்லாம் உயிர்ந்து அழுத. 1 கிலோ அந்த கஞ்சி வச்சு ஜெயிலுக்கிட்டு கோர்ட்டுக்கிட்டுன்னு போயிட்டு விக்கிறாங்க இவங்க. அந்த நேரம் என் 2 குழந்தைங்கள தான் நினைச்சு பார்த்தேன். கட்டணூர் சரிந்தா இந்த மாதிரிலாம் நம்ம கஷ்டப்பட்டுருப்போமா. கோர்ட்ல போனோடனே இந்த மாதிரி ஜட்ஜி கிட்ட சொன்னோடனே அவரு 15 நாள்ல பெயில் குத்துறோம் போன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. சரின்னு உள்ள போனோடனே ஒரு துணி இல்லாம எல்லாத்தையுமே கலட்டிட்டு செக் பண்ணாங்க. போன அன்னைக்கே சாப்பாடு எனக்கு பிடிக்கவே இல்லை. வண்டுலாம் இருந்துச்சு. அதுல சாப்பாடு கீழே கொட்டிட்டேன் நானு. உனக்கு என்ன இவ்வளவு திம்புறா அப்படின்னு சொல்லிட்டு ஏந்து உட்கார மாட்டேதான் முடியும், நிக்க முடியாது. அந்த செவுரு இடிக்கும். 1 வாரம் அதுலயே போட்டாங்க. வாந்தி வந்துரும் சாப்பிடும் போதே. லேடிஸ் எல்லாம் ஒரு மாதிரி தப்பு பண்ணின்னு அந்த மாதிரி கட்டி பூச்சின்னு கால் போட்டுன்னு அவங்க பண்ணி ஏதோ பண்ணின்னு இருக்கோங்க. ஒன்னாவே ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு ஒன்னாவே விட்டு துணி இல்லாம கட்டி பூச்சின்னு பாத்துக்கோங்க. ஒன்னும் லேடிஸும் அது வந்து மார்ல இது பண்ணின்னு பாத்துக்கோங்க. வாழைப்பழம் எல்லாம் வரும், அதெல்லாம் இது நீ இப்ப பண்ணிதான் அவனு ஒரு மாதிரி அந்த மாதிரி பண்ணலாம் சொல்லிட்டு அந்த மாதிரிலாம். அந்த சுகர் ஊசி வருதுங்கள, அந்த மெலிசா இருக்குமே, அந்த ஊசிய வாழைப்பழ தோல் லைட்டா உரிச்சிட்டு அதுல சொருவி எத்துன்னு வந்தது மருந்து எத்துன்னு வந்துட்டு அதை அச்சுட்டுதான் இந்த மாதிரி இந்த தப்பு பண்றது இதெல்லாம் பண்ணுன்னு. அதுங்க கூட இருக்கிறதோட அந்த ஒத்த செல்லே இருந்துடலாமோன்னு தோணுச்சு. சுத்தி பார்த்தாலும் அந்த 4 செவுரு தான் தெரியும். ஆப்போசிட்லயும் அந்த ரூம் தான், இந்த பக்கமும் அந்த ரூம் தான். இந்த மாதிரி செடி கிடி கூட தெரியாது. நான் கால்ல எல்லாம் இந்த அழுதனா என் குழந்தைங்களை வச்சுக்கின்னு என் பிள்ளைங்களாம் ஒரு காலில் விழுந்தது. 36 நாள் என் பையன் ஒரு நாள் கூட என்னை விட்டு இருக்கவே மாட்டான், தூங்கவே மாட்டான். எங்க போனாலும் நீ ஜெயில பொண்ணு தானே, ஒரு வேலை கேட்டா கூட தர மாட்டாங்க. இந்த திருட்டு பட்டெல்லாம் வருது இந்த ஜெயிலால. இந்த வாழ்க்கையே யானாயிடுச்சு. இந்த ஒரு 3 மாசமா எங்க அம்மா கூட தான் போறேன் வரேன்னு. நடா பிள்ளைங்கள படிக்க வைக்கணுமே, நம்ம தான் படிக்கல, நம்ம குழந்தைங்களாம் படிக்கணுமே, படிக்க வைக்கணும் அப்படி எவ்வளோலாம் ஃபீல் பண்ணுவேன். எனக்காக எங்க அம்மா இல்லைன்னா அவள் தான். உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? 2015 கல்யாணம் ஆச்சு. அவர் கேரளா, எங்க வீட்டுக்காரர் வந்து கேரளாக்காரு. லவ் பண்ணிதான் கல்யாணம் பண்ணோம். போனவர் தான் சரி வருவாருன்னு இதுவரை 7 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வரையும் வரவே இல்லை. பிள்ளைங்களை ஸ்கூல் உள்ள கூட நான் எத்தனை போய் விடுறது இல்லை. என் பிள்ளைங்களோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு உங்க அம்மா ஜெயிலுக்கு போனாங்க தானே அப்படின்னு எதனா என் பசங்களை கேட்க போதுங்கன்ட்டு ஸ்கூல் கேட்லயே விட்டுட்டு வந்துருவேன் என் குழந்தைங்களை. பசங்களுக்கு தெரியுமா இதெல்லாம்? தெரியும். குழந்தைங்க 36 நாள் தெரியாத எப்படி இருக்கும். எங்க அம்மா எங்கன்னு கேட்டுது. ஒரு 10 நாள் கழிச்சு எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து என்ன ஜெயிலே காமிச்சிட்டாங்க. அந்த பக்கம் வந்து என் குழந்தைங்க அழுவுது, இந்த பக்கம் வந்து நான் அழுவுறேன். என் குழந்தைங்க தூக்கி கூட கொஞ்சம் முடியல. யாருமே இந்த மாதிரி பொய்யான வழக்கு போட்டு யார் லைஃபையும் கெடுக்க வேணாம். என்ன மாதிரி பொண்ணுங்க நிறைய இருக்கு. எனக்கு கல்யாணம் ஆயிட்டு நான் குழந்தைங்களை வச்சுன்னு கஷ்டப்படுறேன். இந்த ஜெயிலுன்னு ஒண்ணு வாசலை மெரிச்சாலே வாழ்க்கையே போயிடுது. பேர் ஜெயந்தி. அந்த பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்குறேன். எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. எனக்கு 2 பசங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் ஒருத்தன் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தான். அப்பா அம்மா யாருமே கிடையாது அவனுக்கு. அவனை கூப்பிட்டு வந்து எங்கள் வீட்டில் கூப்பிட்டு வந்து சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். படுக்கெல்லாம் இடம் இல்லை, மழை அதெல்லாம் பேஞ்சுது. சரி சின்ன பையனா இருக்கானே யார் இருக்காங்க அவனுக்கு அப்படி சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வச்சு சாப்பாடு போட்டு எங்கள் வீட்லேயே மொட்டை மாடியில் படுக்க வச்சுப்போம். மழை பெஞ்சிச்சுன்னா வீட்டுக்குள்ளே படுக்க வச்சுப்போம். அப்படியே இருந்தோம். ஒரு 10 வருஷம் வரை எங்கள் வீட்டில் தான் இருந்தான் அந்த பையன். இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்தோடனே அவன் சேர்க்க சரியில்லைங்க. பசங்க கூடலாம் சேர்ந்து ரொம்ப போதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு எனக்கு பிடிக்கலன்ட்டு வீட்டை விட்டு அனுப்பி விட்டுட்டேன். எங்கள் வீட்டை விட்டு அனுப்பிட்டேன். ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு அனுப்பிட்டேன். அதோட அந்த பையன் எங்கே போனான் என்ன ஆனானே எனக்கு தெரியாது. நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வேலை மேலேருந்து எங்கள் அம்மா எனக்கு கால் பண்ணாங்க, வீட்டுக்கு வாமா அப்படின்னு. போனேன். போலீஸ் இருந்தாங்க வீட்டில். என்னங்க சார் என்னாச்சு அப்படின்னு நாங்கள் கேட்டோம். கேட்டதுக்கு இந்த மாதிரி அந்த பையன் பேர் சொல்லி விசாரிச்சாங்க. நாங்கள் குடிசை வீடு தான். போலீஸ் வந்தோடனே எங்களுக்கு வீடு காலி பண்ண சொல்லுவாங்கன்ட்டு குடிசை வீட்டில் தான் இருந்தோம். அந்த வீடு எங்களை காலி பண்ண சொல்லிட்டாங்க இவங்க வந்ததுனால. விசாரிச்சாங்க அந்த பையன் எங்கன்னு. எங்களுக்கு தெரியாதுங்க சார், அவன் எங்கள் வீட்டை விட்டு போய் 2 வருஷம் ஆகுது. அவன் எங்கே இருக்கான்னு கூட எங்களுக்கு தெரியாது, நாங்கள் பார்க்கவே இல்லை. அவன் இந்த மாதிரி செயின் ஸ்நாச்சிங் பண்ணின்னு வந்துட்டான். அப்படின்னா என்ன சார், செயின் அறுத்துன்னு வந்துட்டான் அப்படின்னா சார் எங்களுக்கு தெரியல சார் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். சொன்னதுக்கு அவன் என்ன சொன்னாங்க, நீ வா ஸ்டேஷனுக்கு வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னாங்க. நான் தப்பே பண்ணலையே சார், நான் எதுக்கு ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னு நாங்கள் கேட்டோம். கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார், நீ வானா வரமாட்டியா, நீ இல்லாத சட்டெல்லாம் நீ என்னத்துக்கு பேசுகிற, நீ வந்து பேசு. சார் நான் என்ன சார் ஆக்டிவிஸ்டா, நீங்கள் என்ன எதுக்கு கூப்பிட்றீங்க, நான் வேலை மேலேருந்து கூப்பிடணுன்ட்டு இது மாதிரிலாம் எதுக்கு சார் நீங்கள் பேசுகிறீங்க. உங்கள் வேலைக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தாங்களா? ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அம்மா கால் பண்ணாங்க. கால் பண்ணுறதாங்கட்டியும் நான் வேலைலேருந்து வரதாங்கட்டியும் 2 போலீஸ் எதிர்க்க பைக்கில் வந்துட்டாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட இட்டுன்னு வந்துட்டு வீட்டுக்கு வந்தோடனே என் செல்லு பிடிங்கின்னு நீ ஸ்டேஷனில் வந்து வாங்கிக்கோ, விசாரின்னு கூப்பிட்டா நீ வரமாட்டேன்னு செல்லு பிடின்னு போயிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் நான் கேட்டேன், என்னான்னு கூப்பிட்டு கேட்டார். சார் இந்த மாதிரி சொல்கிறாங்க, செல்லு வாங்கிட்டு வந்துட்டு விசாரிக்கணும் வான்றாங்க அப்படின்னு.
நீ போலீஸே நீ எதிர்த்து பேசுவியா அப்படின்னு. நான் என்ன சார் எதிர்த்து பேசுனேன், நானா தப்பு செய்தேன், என்ன நீங்க கூட்டின்னு வந்து விசாரிக்கணுன்றீங்களே, தப்பு செய்தவனை போய் நீங்க இது பண்ணுங்க, என்னையா சார் நீங்க விசாரிங்க, இது கேட்டது தப்பா சார் அப்படின்னு. இந்த சட்டசாரெல்லாம் நீ பேசாத, நீ போ அப்படின்ட்டு பொய்யான வழக்கு. காலெல்லாம் விழுந்து அழுதேன், எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கு, எனக்கு எங்க வீட்டுக்காரர் கூட கிடையாது அப்படின்ட்டு. நான் தான் கஷ்டப்பட்டு என் பிள்ளைய காப்பாற்றணும், எங்க பாப்பா 2 மாசம் வயிற்றுல இருக்கும்போதே எங்க வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் காலில் எங்களை கூட்டிட்டு போன போலீஸ் காலில் எல்லாரும் காலையெல்லாம் விழுந்தேன். 1 கிலோ அந்த கல்லை வச்சு ஜெயிலுக்கிட்டு கோர்ட்டுக்கிட்டுன்னு போயிட்டு விற்கிறாங்க இவங்க. என் முன்னாடி தான் அந்த கஞ்சாவெல்லாம் எடுத்து பார்சல் ஒரு இதுவும் பிரித்து இன்னொரு பேக்கிங் பண்ணி என் கூடவே தான் எடுத்துன்னு வந்தாங்க. என் ஃபோனு, அந்த நான் 350 ரூபாய் காசு வச்சிருந்தேன், அந்த காசு எல்லாத்தையுமே கோர்ட்டில் கொடுத்துட்டு இதெல்லாம் இவங்க வீட்டிலேருந்து எடுத்தோம். அந்த பங்கில் ஏன் நான் பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிறேங்க ஐயா, இப்போ கூட வந்து கேளுங்க, அங்கேருந்து தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு சொன்னதுக்கு அவங்க ஃபோன் மட்டும் அப்போ சொல்கிற உந்துன்னு ஏன் கஞ்சா எங்கள் வீட்டிலேருந்து எடுத்த சொல்கிறாங்களே, அதுக்கு ஆதார் கார்டு சொல்லுங்கள், எதனா வீடியோ கார்டு சொல்லுங்கள், எங்கள் வீட்டில் தான் எத்தனை, நீ ஜட்ஜா நான் ஜட்ஜா நீ இப்படி பேசுறியே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க காலையில் வந்து போ 15 நாளில் பெயில் கொடுத்துருவோம் போ அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரம் நான் என் 2 குழந்தைங்கள தான் நினச்சி பார்த்தேன், கட்டினோர் சரிந்தா இந்த மாதிரிலாம் நம்ம கஷ்டப்பட்டுருப்போமா, அவர் விட்டு போதானே இந்த மாதிரி யாரையிட்டும் நம்ம கேள்வி வாங்குறோம். கோர்ட்டில் போனோடனே இந்த மாதிரி ஜட்ஜிக்கிட்ட சொன்னோடனே அவர் போ 15 நாளில் பெயில் கொடுத்துறோம் போன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. சரின்னு உள்ளே போனோடனே ஒரு துணி இல்லாமல் எல்லாத்தையுமே கலட்டிட்டு செக் பண்ணாங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் தலைலாம் அவுத்து விட சொன்னாங்க. ஒரு கம்பி மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் சுற்றி சுற்றி வர சொன்னாங்க. வர சொல்லிட்டு அது உள்ளே போகும்போது ஒரு 100 தோப்பு கரணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒத்த செல்லு மாதிரி ஒன்று இருந்துச்சு, அது உள்ளே திரும்ப விட்டாங்க. ஒரு நைட்டு சாப்பாடெல்லாம் கூட இல்லை, நான் உக்காந்து அழுதுன்னு தான் இருந்தேன், எனக்கு அதெல்லாம் பழக்கணும், உக்காந்து அழுதுனே இருந்தேன். காலையில் வந்து கூப்பிட்டாங்க, மறுபடியும் கூப்பிட்டு ஒரு கார்டு மாதிரி மஞ்சள் கலர் கார்டு மாதிரி அதில் ஒரு நம்பர் மாதிரி எழுதி என்ன கேஸு 5 செக்ஷன் போட்டு வச்சுருந்தாங்க. அனுமதி இல்லாமல் வீடு அடிச்சு வச்சது, அசிங்கமாக பேசுறது, போலீஸுக்கு பெரிய இடத்துல மரியாதை குறைவாக பேசுறது அப்படின்னு 5 செக்ஷன் போட்டு கேஸ் ஒன்று போட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு வீடியோ கோர்ட்டை உள்ளே அட்டன் போன அன்றைக்கே சாப்பாடு எனக்கு பிடிக்கவே இல்லை, ரேஷன் அரிசி அப்படியே வண்டுலாம் இருந்துச்சு, அதில் சாப்பாடு கீழே கொட்டிட்டேன். நான் பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி கொமட்டின்னு வாழ்ந்துருந்துச்சு, சாப்பாடு கீழே கொட்டிட்டேன். உனக்கு என்ன இவ்வளோ திம்புறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் தான் படுக்க முடியுமே கால் நீட்டி பக்கத்தில், அதுலேயே பாத்ரூமும், அந்த ஒரு ஆள் தான் படுக்க முடியும், இன்னொரு ஆள் விட்டா கூட படுக்க முடியாது, ஏந்து உட்கார அந்த மாட்டை தான் முடியும், நிற்க முடியாது, அந்த செவுரி இடிக்கும். உட்காந்துன்னு 1 வாரம் அது உள்ளே போட்டாங்க. எப்படி நீ சாப்பாடு கொட்டுவேன், நாங்கள் கஷ்டப்பட்டு செய்கிறோமே, நான் உன் வீட்டில் நான் பாஸ்மதி அரிசி சாப்பிட்றேன் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பேசி அந்த ரேஷன் அரிசிலாம் எனக்கு சாப்பிட்டு பழக்கமே இல்லை. அந்த செல்லுக்குள்ள எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு உங்களுக்கு? அந்த பாத்ரூம் நாத்தம் பக்கத்துலயே திறந்து கூட விட மாட்டாங்க, 1 வாரம் அப்படியே பூட்டியே தான், ஜன்னல் மாதிரி கதவு, அது உள்ள சாப்பாடு இப்படி தட்டுல தள்ளி விடுவாங்க, அந்த சாப்பாடு அப்படியே தட்டுலயே இருந்துச்சுன்னா மறுபடியும் அதுக்கும் திறந்து 2 அடி கையில அந்த பிளாஸ்டிக் பைப்ல, நான் சாப்பிட மாட்டியா அப்படின்ட்டு ரொம்ப கொடுமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1 வாரம் பொறுத்து சூப்பரண்டரும் ஒருத்தர் ரவுண்ட்ஸ் வந்தாங்க, அவங்க கிட்ட நான் சொன்னோன்னே அதுக்கப்புறம் அவர் திறந்து விட்டு எல்லாரும் கூடயும் பிளாக் உள்ள எடுத்துன்னு போய் விட்டாங்க. விட்டோன்னே அங்கே போனோடனே ஒரு மாதிரி இந்த லேடிஸ்லாம் ஒரு மாதிரி தப்பு பண்ணின்னு அந்த மாதிரி கட்டி பூச்சின்னு கால் போட்டுன்னு அவங்க பண்ணி ஏதோ பண்ணின்னு இருக்குங்க. பிடிக்கலன்னு அழுதுட்டேன். நான் போய் பக்கத்து செவுத்து ஓரம் போய் படுத்துக்கிட்டேன். அங்கேயும் வந்து பக்கத்தில் பத்துன்னு அங்கே ஜெயிலு உள்ள இருக்கிற பொண்ணுங்களா, அதான் ரொம்ப வருஷம் நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும், காலைல ஏந்தோடனே இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரையும் பெருக்கணும், பெருக்கிட்டு இந்த மாதிரி செடி புல்லுலாம் வளர்ந்துருக்குது அதெல்லாம் பிடுங்கி போடணும். எனக்கு இந்த 2 விரல கொப்பளம் வந்துச்சு, அது இப்படி பிடுங்கி இந்த விரலாம் கொப்பளம் வந்துச்சு. எனக்கு கொப்பளம் வந்துட்டோடனே அந்த கொப்பளம் ஒஞ்சி சாப்பிடவும் முடியல. எங்கள் அம்மா மனுவுக்கு வந்து அந்த ப்ரெட்டு வாழைப்பழம் இந்த மாதிரி தான் வாங்கி வந்து போடுவாங்க, அது ஸ்நாக்ஸ், அதை சாப்பிட்டு தான் இருந்தேனே நான். அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு சாப்பிட்டாதான் உன்னை இது பண்ணுவேன் அப்படின்னு சும்மா கொம்மட்டி ஒரு 2 வாய் சாப்பிட்டு அவங்க அப்படியே போனோடனே எடுத்து கொட்டிட்டு தட்டு கழுவி வச்சு வாந்தி வந்துடும் சாப்பிடும் போதே. மற்றவங்களே எப்படிமா இருக்கிறாங்க? அவங்க எல்லாம் இருக்கப்பட்டவங்க காசு குத்துன்னு இருக்கிறாங்க. இப்போ என் பக்கத்துல ஒருத்தவங்க வசதியா இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து பணம் போட்டு அவங்களுக்கு நல்ல சாப்பாடு வருது. என்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்கன்னா இப்போ அவங்களுக்கு நான் கால் அமுக்கணும், தலையில பேன் பார்த்து விடணும், அவங்க துணி துவைச்சி போடணும், இந்த செடி பிடுங்க பிள்ளை பிடுங்கலாம், அவங்க வேலையெல்லாம் என் வேலையும் அவங்க வேலையும் சேர்த்து செய்யணும். அப்படி இருந்தால் அவங்க சாப்பிட்டு கொஞ்சோண்டு சாப்பாடு ஒரு கிண்ணத்துல தருவாங்க, அவங்க சாப்பிட்டு அதுல ஒரு 2 கை இருக்கும் அந்த சாப்பாடு தருவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க. ஒன்னாவே ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு ஒன்னாவே விட்டு துணி இல்லாம கட்டி பிடிச்சின்னு பார்த்துக்கோங்க. ஒன்னும் லேடிஸும் அது மாரில் இது பண்ணின்னு பார்த்துக்கோங்க, கையில இது பண்ணின்னு பார்த்துக்கோங்க. வாழைப்பழம் எல்லாம் வரும், அதெல்லாம் கட் பண்ணி தான் கொடுப்பாங்க. இந்த பணக்காரங்க இருக்காங்கல்ல
அவங்களுக்குலாம் அந்த வாழைப்பழம்லாம் ஒரு அதெல்லாம் வச்சு ஒரு மாதிரி தப்பு பண்ணிக்கோங்க. ஏமாந்த பசங்க இந்த மாதிரி எங்களை மாதிரி ஏதாவது இல்லாதப்படவங்க தான் இது நீ இப்போ பண்ணிதான் அவனு ஒரு மாதிரி பண்ணலாம் சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் மிரட்டின்னு இருந்ததுங்க. உள்ள அந்த வருஷம் கணக்குல இருக்குதுங்களா இப்ப இந்த ரவுடி பொம்பளைங்களா இருக்கு அதுங்க, இந்த பெரிய பெரிய இதுலலாம் வந்துருக்கு அதுங்க, இந்த வெயிலே கிடைக்காத இந்த ஆயுள் தண்டனைலாம் இருக்கு அவங்க எல்லாம் அந்த மாதிரிதான் பண்றாங்க. எல்லாமே நடக்குது ஜெயில் உள்ள. எதுவுமே நிம்மதின்னு கிடையாது. வீட்டு நினப்பு எனக்கு யாருமே இல்லை. எங்க அம்மா பார்க்க வந்தா கூட எல்லாருக்கும் 2 வாட்டி விடுவாங்க. என்ன பண்ணாலும் சாப்பாடு கீழே கொட்டினா அந்த பனிஷ்மெண்ட்னால வாரத்துல 1 நாள் தான். எங்க அம்மா வந்தா எல்லாருக்குமே அரை ஒரு டைம் விடுவாங்க. எனக்கு மட்டும் 10 நிமிஷம் பேச விட்டு அனுப்பிடுவாங்க. எனக்கு வந்து இது யாருமே என் குழந்தைங்க தான் சுத்தி பார்த்தாலும் அந்த 4 செவுரு தான் தெரியும். ஆப்போசிட்லயும் அந்த ரூம் தான், இந்த பக்கமும் அந்த ரூம் தான். இந்த மாதிரி செடி கிடி கூட தெரியாது. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. 36 நாள் இருந்தேன் நான் அது உள்ளே தான். எனக்கு பெயில் வந்துச்சு. வந்துட்டு அதான் 34வது நாளே பெயில் வந்துச்சு. இன்ஸ்பெக்டர் வந்து ஆர்மி நம்பர் தப்பா வந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெயில் ஆர்டரே அனுப்ப உள்ள. வக்கீலுக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் சண்டை. வக்கீல் அப்படின்னு சண்டை போட்டு அதுக்கப்புறம் ஜெயிலர் அம்மா கிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு வந்துச்சுமா என்ன விட மாட்டேன்றாங்க அப்படின்னோடனே அந்த கோர்ட்டுக்கு ஜட்ஜுக்கே அவங்க ஃபோன் பண்ணி கேட்டு நம்பர் இது கிடையாது இதுதான் அவங்க தப்பா சைன் பண்ணி அனுப்பியிருக்காங்கன்ட்டு அவங்க சொல்லி அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் அவங்க கோர்ட்ல கூப்பிட்டு விசாரிச்சு அதுக்கப்புறம் தான் என்ன அனுப்புனாங்களே. யார் யாரோ கேஸ் கிடைக்காததுக்கு போலீஸ்காரங்க இந்த மாதிரி தான் பண்றாங்க. எங்களால எதுவும் பண்ண முடியாது. நாங்க இப்ப போய் ஒரு இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. எழுத படிக்க தெரியாது. இவங்க குப்பை போடு இவங்க எங்க அம்மா குப்பை பொறுக்குறாங்க. இதுங்க குப்பை பொறுக்குதுங்க இதுங்க என்ன பண்ண போகுது இதுங்களால என்ன முடியும் அப்படின்னு ஒரு இது பண்றாங்க. நான் காலெல்லாம் இந்த அழுதனா என் குழந்தைங்களை வச்சுக்கின்னு என் பிள்ளைங்களாம் ஒரு காலில் விழுந்தது. 36 நாள் என் பையன் ஒரு நாள் கூட என்னை விட்டு இருக்கவே மாட்டான் தூங்கவே மாட்டான். அப்படியே என் குழந்தைக்கு ஜுரம் என்னை 2 நாள் பார்க்காத அவ்வளோ ஜுரம். எங்க அம்மா ஸ்டாண்ட்லிக்கும் என்னையே வந்து பார்த்துன்னு குழந்தையும் ஸ்டாண்ட்ல வச்சு பார்த்துக்கின்னு ரொம்ப எங்க அம்மா குப்பை பொறிக்கிறதா எங்களுக்கு சோறு. என்ன பார்ப்பாங்களா குழந்தைங்கள பார்ப்பாங்களா மோட்டுக்கு போவாங்களா எதுவுமே இல்லை. நான் இருந்தா வச்சு என் பிள்ளைங்கள பார்த்துப்பேன். எங்களுக்கு யாரும் இல்லை. எனக்கு 2 குழந்தைங்களா தான் பார்க்கணும். அவ்வளோ ஒரு கஷ்டமா இருந்துச்சு. நான் தப்பு செய்யலைன்னு இப்போ வரைக்கும் சொல்றேன். நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். இன்னும் ஒரு வழியில நான் பண்றேன் பாரு அப்படின்னு மிரட்டுறாங்க. நீ எதனா நீ கோர்ட்ல வந்து சொன்னீன்னா உனக்கு பெயிலே வாங்க விட மாட்டேன். திரும்ப திரும்ப உன்னை புடிச்சு ரிமாண்ட் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு மிரட்டுறாங்க. ஒரு பொண்ணு 2 வருஷமா இருக்குது ரோட்ல பத்துனுங்கிற பொண்ணா அது. அந்த பொண்ணு இந்த மாதிரி பொய்யான வழக்கை போட்டு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அது பண்ணவங்க வந்து காசு கொடுத்துட்டு இருக்கிறாங்களாம் ஸ்டேஷன்ல. கூத்துட்டு இந்த மாதிரி என் பொண்ணு தூக்கினும் போது எழுப்பிட்டுன்னு போனாங்களாம். வயசு பொண்ணு நீனா பாதுகாப்புலாம் படுகிறேன்ட்டு அந்த பொண்ணா அந்த மாதிரி கேஸ் போட்டு போ ஜெயிலில் போகணும் 3 வேளை சோறு நல்லா தூங்குறதுக்கு இடம்னு சொல்லி போட்டாங்களாம். அது ஜெயில் உள்ளே இந்த ஃப்ரீ வக்கீல்னு ஒருத்தர் பெயில் போடுறாரு. அது போட்டா கூட அந்த பொண்ணு கிடைக்கவே மாட்டேங்குதான். அப்படியே லைஃப் லாங் ஜெயிலே இருக்கிற மாதிரி பண்ணி விட்டுட்டு இருக்கிறாங்க. எல்லாமே அதான் காசு கொடுத்தா எல்லாமே உண்டு. அந்த சுகர் ஊசி வருதுங்கள அந்த மெலிசா இருக்குமே அந்த ஊசிய வாழைப்பழ தோல் லைட்டா உரிச்சிட்டு அதுல சொருவி எடுத்துன்னு வந்ததுங்க மருந்து எடுத்துன்னு வந்துட்டு அதை அச்சிட்டு தான் இந்த மாதிரி இந்த தப்பு பண்றது இதெல்லாம் பண்ணுன்னு அது பண்ணலாம். ஒன்னொன்னு குண்டு குண்டாகுதுங்க அடிக்குதுங்க அச்சிக்குதுங்க. அதுங்க கூட இருக்கிறதோட அந்த ஒத்த செல்லிலே இருந்துடலாமோன்னு தோணிச்சு. தினம் அழுதுன்னு தான் இருப்பேன். இதெல்லாம் நம்மளுக்கு பார்க்கணும் தலையில் தடா கடவுளே எப்படிலாம் எங்க அம்மா வளர்த்தாங்க ஒரு குறை இல்லாத. இந்த போலீஸாலேயே வாழ்க்கையே போயிடுச்சு. எங்க போனாலும் நீ ஜெயிலுக்கு பொண்ணு தானே ஒரு வேலை கேட்டா கூட தரமாட்டாங்க. நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் இன்னும் இல்லாம நீ ஜெயிலுக்கு போன அப்படின்னு ஒரு வேலை கேட்ட பெட்ரோல் பங்க்ல தான் நிப்பாட்டிட்டார் மேனேஜர். அங்க வந்து போலீஸ்காரங்க சொல்லிட்டுக்கிறாங்க இந்த மாதிரி இந்த பொண்ணுலாம் நீங்க சேர்க்க கூடாது அப்படின்ட்டு. அம்மா இல்லைம்மா வேலைக்கு ஆள் எடுக்கல வராதம்மா அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் என் கூட வேலை சேர்ந்த பொண்ணை கேட்டா இந்த மாதிரி அவர் சொல்றாரு அது ஜெயிலுக்கு போயிட்டு வந்துச்சு ஏன் போச்சு எது போச்சுன்னு தான் தெரியும். அது வேலை கொடுத்து திடீர்னு நீங்க எதனா காசு பேக்கோட தூக்கின்னு போயிடுச்சுன்னா என்ன பண்றது என்ன கேசனம்னா தெரியும். இன்னும் திருட்டு பட்டெல்லாம் வருது இந்த ஜெயிலால். இந்த வாழ்க்கையே ஏனாயிடுச்சு. இந்த ஒரு 3 மாசமா எங்க அம்மா கூட தான் போறேன் வரேனே. எங்களுக்குன்னு சப்போர்ட் யாருமே இல்லை. பயமா இருக்குது. யாருன்னா பார்த்துட்டு மறுபடியும் கூட்டின்னு போயிடுவாங்களா அந்த போலீஸு மறுபடியும் வருவாங்களா மறுபடியும் இட்டுன்னு போயிடுவாங்களான்னு பயமா இருக்குது. அதனாலேயே காலையில ஏந்து 6 மணிக்கெல்லாம் ஓடிடுறோம். நைட்டு 7-8 மணிக்கு தான் வீட்டுக்கே வரேன். எப்படி கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு? எப்போ கல்யாணம் ஆச்சு? 2015 கல்யாணம் ஆச்சு. அவர் கேரளா எங்க வீட்டுக்காரர் வந்து கேரளாக்காரு. லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம். எங்க அம்மா வந்து அவங்கெல்லாம் கூப்பிட்டு பேசினாங்க. பேசும்போது எல்லாம் சரின்னுலாம் சொல்லிட்டாங்க. நோட்டீஸ் அடிச்சுட்டு எடுத்துன்னு போய் கொடுத்தோம். ஒத்துக்கல மாட்டேன் நாங்கள் எங்கள் ஜாதி வேறு உங்கள் ஜாதி வேறு அப்படின்ட்டு இது அப்படிதான் எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி என் கூட இருந்துச்சு. ஃபஸ்ட்டே எனக்கு ஒரு பொண்ணு பிறந்தது. என் பொண்ணு 1 வயசாக இருக்குமே என் பையன் 2 மாதம் வயிற்றுல. அவங்க அம்மா போய் பார்த்துட்டு வரேன்ட்டு போனார். அவங்க என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்கன்னு தெரியல. வந்து பிறந்த நாள் அன்றைக்கி வரல. மறுநாள் வந்து சண்டை போட்டு அப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு எனக்கே தெரியாது.
ஒரு 3 மாசம் கழிச்சு வாமிட் வரும்போது தான் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். போனவர் தான் சரி வருவாருன்னு இதுவரை 7 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வரையும் வரவே இல்லை. இந்த மாதிரி ஒரு பொய்யான இதை போட்டு எங்கே போனாலும் ஒரு வேலை வாய்ப்பு. நான் 9th படிச்சிருக்கேன். தமிழ்லாம் நல்லா படிப்பேன், எழுதுவேன். இங்கிலீஷ் மட்டும் ஒரு அளவுக்கு தான். எங்கே போய் ஒரு பெருக்கிற வேலை கேட்டால் கூட யாருன்னா எதனா சொல்லிடுறாங்களா, ஐயோ அந்த பொண்ணு ஜெயிலுக்கு போயிட்டு வந்துக்குது, அதுக்கெல்லாம் வேலைலாம் கொடுக்கக்கூடாது, என்னத்துக்கு போச்சோ எதுக்கு போச்சோ யாருக்கு தெரியும், அதெல்லாம் வேலை கொடுக்கூடாது. ரொம்ப கஷ்டமா நான் எப்படின்னா என் பிள்ளைகளை காப்பாற்றணுமே, எங்கே போனாலும் நம்மளுக்கு வேலை தர மாட்டாங்களே, என்ன பண்ணுறது, யார் கையில் காலில் போய் உயிடுதுன்னு கூட ரொம்ப மனசு உடஞ்சி நைட்டில் வீட்டில் உட்காந்து அழுவு, தூக்கமே வராது. என்னடா பிள்ளைங்கள படிக்க வைக்கணுமே, நம்ம தான் படிக்கல, நம்ம குழந்தைங்களாம் படிக்கணுமே, படிக்க வைக்கணும் அப்படி எவ்வளோலாம் ஃபீல் பண்ணுவேன். எனக்காக எங்கள் அம்மா இல்லைன்னா அவள் தான் நான். எங்கள் அம்மா தான் எல்லாமே. காப்பாற்றுறதும் சரி, என் பிள்ளைகளை காப்பாற்றுறதும் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. நான் விழுந்துட்டேன், இந்த ஜெயிலுக்கு போனதுமே நான் கீழே விழுந்துட்டேன். எனக்கு கை குத்து தூக்குனதே எங்கள் அம்மா தான். நம்ம சந்துவில் போனால் கூட ஒரு மாதிரி, ஐயோப்பா இதான் வருது எதிர்க்க, நல்லா விளங்கிடும் அப்படின்னு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஐயோப்பா அந்த பொண்ணு உள்ள ஏன் பேசுகிறீங்க, நீங்களும் ஜெயிலுக்கு போக போகிறீங்களா, வாங்க அந்த பொண்ணு எல்லாம் பேச்சு வச்சுக்காதீங்க, அந்த பொண்ணு உள்ள ஏன் உக்காந்துக்கிறீங்க, அந்த பொண்ணு பிடிக்கிற போலீஸ் உங்களை வந்து பிடிக்கிறதுக்கா, எதுக்கு அந்த பொண்ணுக்குள்ள சேர்றீங்க, அந்த பொண்ணு தப்பு பண்ணுன்னு தெரியுமா, நீங்கள் தப்பு பண்ணுறேன்னு தெரியுமா, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படியே அழுதுனே மனசு உடஞ்சி என்ன பண்ணுவேன். பசங்களுக்கு தெரியுமா இதெல்லாம்? தெரியும். குழந்தைங்க 36 நாள் தெரியாத எப்படி இருக்கும். எங்கள் அம்மா எங்கன்னு கேட்டுது. அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க. இதே ஹாஸ்பிட்டல் தான் அம்மா அதுக்கு சொன்னேன். நானும் உடம்பு சரியில்லை வந்துக்கிறேன். எங்கே இருக்குது அம்மா, கூட்டின்னு போய் காட்டுனோடனே ஒரு 10 நாள் கழிச்சு எங்கள் அம்மா கூட்டின்னு வந்து என்னை ஜெயிலே காமிச்சிட்டாங்க. அந்த பக்கம் வந்து என் குழந்தைங்க அழுது, இந்த பக்கம் வந்து நான் அழுவுறேன். என் குழந்தைங்க தூக்கி கூட கொஞ்சம் முடியல. ஒரு நிமிஷம் கூட என் பையன் என்னை விட்டு இருக்க மாட்டான். அந்த குழந்தைங்க மூஞ்ச கூட பார்த்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் கூட என்ன பேச விடல. அந்த 10 நிமிஷத்துல என்னை திரட்டி விட்டாங்க. அது போல என் குழந்தை நீ அழுகுன்ட்டு கம்பிலேருந்து இப்படி கையை பிடிச்சி வலிச்சு, இப்போ நான் அம்மா யோகிய மாதிரி அழுது காட்டுறீங்க அப்படின்றாங்க. பிள்ளைங்களை ஸ்கூல் உள்ள கூட நான் எத்தனை போய் விடுறதில்லை. என் பிள்ளைங்களோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு உங்கள் அம்மா ஜெயிலுக்கு போனாங்க தானே அப்படின்னு எதனா என் பசங்களை கேட்க போதுங்கன்ட்டு ஸ்கூல் கேட்லேயே விட்டுட்டு வந்துடுவேன் என் குழந்தைங்கள. உங்க ஹஸ்பண்ட் இல்லாம இந்த 7 வருஷம் எவ்வளவு கஷ்டமா இருந்துருமா? அவர் இருக்க சொல்ல நல்லா பாத்துக்கிட்டாரு அவங்கள? அவர் பாட்டுன்னு குடிச்சிட்டு இங்கே பசங்களோட சேர்ந்து சுற்றிக்கின்னு, பைக்கு வச்சுன்னு, ட்ரெஸ் பண்ணிக்கின்னு, எல்லா பொண்ணுங்களையும் ஏற்றின்னு சுற்றிக்கின்னு அப்படிதான் இருப்பானே. இது வரையும் அவன் கையால் நான் ஒரு 10 ரூபா வாங்கினதில்லை. நான் வேலைக்கு போயிட்டு வந்து தான் எல்லாமே. தனியாக வீட்டு வாடகையும் நான் தான் கட்டணும், அவர் பைக் பெட்ரோலும் நான் தான் காசு தரணும், அவர் பண்ணுற ட்ரெஸ்ஸிங்ஸ்க்கும் நான் தான் காசு தரணும், எல்லாமே நான் தான். சரி ஏதோ ஒன்று ஒரு ஆம்பளை தொண்ணன் பக்கத்தில் இருக்கேன்னு வச்சுருந்தேன். அவனும் போயிட்டான். அவன் போயிட்டு இப்போ யாராக இருந்தாலும் சும்மாவே ஹஸ்பண்டோட இருக்கிற பொண்ணே தப்பாக தான் பேசுவாங்க. இப்போ ஹஸ்பண்டும் இல்லை, இந்த ஜெயிலும் போயிடுச்சு, இந்த போலீஸ்காரங்க பண்ணதுனால ஜெயில் வாழ்க்கையும் அனுபவிச்சுட்டு இன்னும் சமூகம் இந்த தப்பாக தான் பேசுகிறாங்களே. யாருன்னா என்ன வேணா பேசின்னு போட்டேன், என் பிள்ளைங்கள மட்டும் நான் காப்பாற்றணுன்ட்டு யார் என்ன வேணா பேச, இந்த காலம் விட்டு போகிறேன். அவள் தான் என் பிள்ளைங்கள படிக்க வைக்கணும். ஒரு சிம்பிளாக ஒரு 6000 ரூபாய் சம்பளத்தில், ஒரு 7000 ரூபாய் சம்பளத்தில் மாதம் கச்சா கூட போதும். ஒரு பெருகிற வேலையோ அது மாதிரி எதனா கேட்டு வச்சா கூட போதும். என் பொண்ணுடைய ஆசையே போலீஸுக்கு படிக்க வைக்கணும் தான் கேட்டுச்சு. நான் இந்த கஷ்டத்தெல்லாம் பட்டோன்னே தான் என் பொண்ணு சொன்னேன். எல்லாருமே போலீஸை திட்டுற மாதிரியோ சாபனம் விடுற மாதிரியோ அந்த படிப்பு உனக்கு வேணாமா, அப்படின்னா நீ படிக்கவே தேவையில்ல, நான் உன்னை ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டேன், அந்த போலீஸுன்ற இதுவே வேணாம். நீ எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு மனிதாபிமானம் இருக்கணும்ல. நம்ம கூட தங்கச்சி பிறந்திருக்கு, நம்மளுக்கோ பொண்ணு பிறந்திருக்கு, அக்கா தங்கச்சி இருக்கு, அந்த மாதிரி ஒரு மனிதாபிமானம்லாம் இருக்கணும்ல. தப்பு செய்யாதவங்க அந்த அளவுக்கு அழுவாங்களா? வேணாமா, நீ 4 உயிரை காப்பாத்துறவளா படி, டாக்டருக்கு படிமா, என்னால முடிஞ்ச அளவுக்கு என் உயிரை விட்டாச்சும் நான் உன்னை படிக்க வைக்கிறேன்னு தான் சொல்லி வச்சிருக்கேன். என் பொண்ணு டாக்டருக்கு படிக்கணும், என் பையன் படிப்பான், அவனுக்கு என்ன ஆசையோ அதை அவன் படிப்பான். அவரோட இஷ்டம், அவர் எதுக்கு படிக்கிறாரோ. ஆனா படிக்க வைப்பேன், படிக்க வைக்காமலாம் இருக்க மாட்டேன். என் பிள்ளைங்க தானே என் உலகமே, எனக்குன்னு வேற எதுவுமே கிடையாது. எனக்கு என் 2 பிள்ளைங்க தான் உலகம். எந்த நேரமே என் பக்கத்துலேயே தான் இருப்பாங்க. இப்போ கூட பாருங்க, போங்கன்னா போவே இல்லை, நான் போக மாட்டேன், என் பக்கத்துலேயே தான் இருக்கும். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே அவங்க வரத்தாங்கன்னே நான் வீட்டுக்கு வந்துடுவேன், குழந்தைங்க ஒண்டியா இருக்குமே அப்படின்னு. உங்களுக்கு இந்த உதவி கிடைச்சா எனக்கு என் லைஃப் மாறும்னா என்ன மாதிரி உதவி கிடைச்சா? வேலை ஒண்டி கிடைச்சா போதும், வேற எதுவுமே வேணாம். எனக்குன்னு ஒரு வேலை, எனக்கு எதுவுமே வேணாம். என் பிள்ளைங்களை நான் படிக்க வைக்கணும் நல்லபடியா, வேற எதுவுமே வேணாம். உங்க ஹஸ்பண்ட தேடினீங்களா, ட்ரை பண்ணீங்களா கண்டுபிடிக்கிறதுக்கு? ட்ரை பண்ணேன், ஃபோன் பண்ணி கேட்டேன். அவர் வந்து எனக்கு பிடிக்கல, எங்க அம்மா அப்பாவுக்கு பிடிச்ச பொண்ணு, நான் செகண்ட் மேரேஜ் பண்ண போறேன் அப்படின்னாரு. இப்படி சொன்னா எப்படி, 2 குழந்தை இருக்கு, இப்படி இப்போ சொல்லிட்டு நீ போற, அப்போ என்ன எதுக்கு நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ண,
உண்மையாக லவ் பண்ணேன், மனசை விட்டு தானே லவ் பண்ணோம். 2 புள்ள பெற்றுக்கிற வரையும் எனக்கு பிடிச்சிருந்துச்சி, இப்போ பெற்றுக்க பிடிக்கலையா அப்படின்லாம் கேட்டேன். உன் சைடஸ் வேற என் சைடஸ் வேற அப்படின்ட்டாங்க. சரி அதுக்கப்புறம் நம்ம பேசினா இருக்குது. அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணாலும் அவருக்கு ஒரு பொண்ணு பிறந்து அவர் வளர்த்தாலும் ஒரு பொண்ணை ஏமாத்தினா அது என்ன கஷ்டமும் வலியோ அதை அவர் அனுபவிப்பார். அவரை பெற்றதும் ஒரு பொண்ணு தான். அந்த வலி வேதனையை அவரே அனுபவிச்சுக்கிட்டோம். என்னைக்கு அந்தளவு ஒரு நாள் கெட்டுன்னு வந்து போகிறப்போ என்கிட்ட தானே வந்தாகணும். செகண்ட் மேரேஜ்லாம் எங்கள் வீட்டில் பண்ணிக்க சொன்னாங்கண்ணா. சின்ன பொண்ணாக இருக்க பண்ணிக்கிறேண்ணா. வேணாம், நாளைக்கு அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க, நான் உன்னை தானே ஆசைப்பட்டேன், உன் பிள்ளைங்கள ஏன் நான் பார்க்கணும், உன் பிள்ளைங்களாம் பார்க்க முடியாது, விட்டுட்டு வாணும். ஏன் சந்தோஷத்துக்கோசம் என் பிள்ளைங்க விட்டு போக முடியுமா? ஏன் அதே என் பிள்ளைங்க கூட நான் 10 நிமிஷம் வரலன்னா அது நான் 10 ஹவர் நினச்சி 10 சிரிச்சுன்னு இருப்பேன். 10 நிமிஷம் உங்ககிட்ட அந்த சந்தோஷம் எனக்கு எதுக்கு? எனக்கு வேணாம், நான் என் பிள்ளைங்களோடவே நான் இருந்துக்கிறேன். உண்மை அதுதான்ண்ணா. இப்போது நான் ஒருத்தர் நான் லவ் பண்ணுறேன், இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, ஆசை 60 நாள் மோப்பம் 30 நாள்ன்றாங்க. ஆக மொத்தத்தில் 90 நாள் எல்லாம் முடிஞ்சிடும். என் குழந்தைங்க நீ சாப்பிடும் போது எதனா ஒன்று அமக்கொலை பண்ணுங்க, இல்லை தண்ணிக்கு நீ தட்டி விட்டுருங்க. அதெல்லாம் வந்து நீ திட்டுவ, அது பெத்த வயிறு எனக்கு தானே அது துடிக்கும். திட்டாதேன்னு அப்போ நீ என்ன வார்த்தை விடுவேன்? எவனா பெத்த பிள்ளை நான் ஏன் பார்க்கணும்னு கேட்பேன். அது என் சந்தோஷத்துக்கோசம் என் பிள்ளைங்க மனசை கஷ்டப்படுத்த நான் விரும்பலை. எனக்கு வந்து ஒரே ஒரு உதவி மட்டும்னா, யாருமே இந்த மாதிரி பொய்யான வழக்கு போட்டு யார் லைஃப்பையும் கெடுக்க வேணாண்ணா. என்னை மாதிரி பொண்ணுங்க நிறைய இருக்குது. எனக்கு கல்யாணம் ஆகிட்டு நான் குழந்தைங்கள வச்சுன்னு கஷ்டப்படுறேன். கல்யாணமே ஆகாது இந்த மாதிரி பொய் வழக்கெல்லாம் நிறைய போட்டு உள்ளே ஒரு பொண்ணு நான் பார்த்தேன். அந்த பொண்ணுக்கோசம் தான் நான் இது பேசுகிறேன். யாருமே பொய் வழக்கு போடாதீங்க. அந்த தப்பு செய்தாங்களான்னு அந்த தப்பை ஆதார ப்ரூஃபமாக நீங்கள் நிரூபிச்சுட்டு அந்த ஜெயிலுன்றது ஒன்று அனுப்புங்க. அதெல்லாம் அனுப்பாதையே வந்து அனுப்பிட்டு எல்லாருமே வாழ்க்கையே போயிடுது. அந்த ஜெயிலுன்னு ஒன்று வாசலை மெரிச்சாலே வாழ்க்கையே போயிடுது. எனக்குன்னு ஒரு வேலை வாய்ப்பு மட்டும் வாங்கி கொடுத்தா போதுண்ணா. பணம் காசுலாம் கொடுத்து கூட எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம். எனக்கு எங்கள் வீட்டுக்கார் கிடையாது. என் பிள்ளைங்கள நான் படிக்க வைக்கணும். நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க படக்கூடாது. நான் எழுத படிக்க தெரியலன்னு அது மாதிரி படுத்திட்டாங்க. என் பிள்ளைங்க படிக்க தெரிஞ்சுன்னா அதுங்க சட்ட ரீதியாக போய் இது பண்ணுங்க. அதனால என் பிள்ளைங்க நான் படிக்க வைக்கணும். எனக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு பெருக்கிற வேலையோ இல்லை ஒரு ஹவுஸ் கீப்பிங் வேலையோ ஏதோ ஒன்று, ரோடு பெருக்கிற வேலையாக இருந்தால் கூட பரவாயில்ல, நான் போயிடுவேன். எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு மட்டும் வாங்கி கொடுத்தா போதும். தேங்க்ஸ்.